எகிப்தியர் அவர்களை அலங்கோலப்படுத்தி வைத்திருந்தார்கள். தேவன் அடிமைகளை சேனைகளாய் மாற்றி அவருடைய அலங்கோலத்தை அலங்காரமாய் மாற்றி தான் வெளியில் புறப்பட பண்ணினார். இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் போயிட்டு தண்ணி கேட்டாங்களா, இறைச்சி கேட்டாங்களா? கேட்டாங்க. சரி, ஆனால் எகிப்துலேருந்து வெளியில் வரும்போது எங்களுக்கு பொண்ணு வேணும்னு கேட்டாங்களா? பொண்ணு வேணும்னு கேட்கல. அவங்க மனசில் என்ன இருக்கு தெரியுமா? நம்ம அடிமைகள், நீங்கள் விட்டா போதுமையா தப்பிச்சு ஓடு. விட்டா போதும் தப்பிச்சு ஓடும்லாம் கிடையாது. அவன்கிட்ட இருந்து நீங்கள் கொள்ளையடித்து கொண்டுதான் நீங்கள் புறப்படுவீர்கள். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படும் போது அடிமைகளாய் அலங்கோலமாக்கப்பட்டவங்களா வெளியில் போக மாட்டீங்க. நீங்கள் வெளியில் போகும்போது அலங்காரத்தோடு போவீர்கள். எகிப்தியர் அவர்களை அலங்கோலப்படுத்தி வைத்திருந்தார்கள். தேவன் அடிமைகளை சேனைகளாய் மாற்றி அவருடைய அலங்கோலத்தை அலங்காரமாய் மாற்றி தான் வெளியில் புறப்பட பண்ணினார். கையை தட்டி ஓ பிரைஸ் காட். வெளியில போனாலும் வெள்ளியோட பொண்ணோட இளையகுமாரன் உள்ள வாராரு. டேய் மௌனே, கேட்லே நின்றா நீ இந்த கோலத்தோட உள்ள என்ன பண்ணிடக்கூடாது. உன் கோலம் கேட்டோட நின்றணும். உன் அலங்கோலத்தை மாற்றி உன்னை நான் அலங்காரம் பண்ணி தான் வீட்டுக்குள்ள நான் என்ன பண்ணுவேன். ஒருத்தன் வெளியில இருந்து உள்ள வாரான், ஒருத்தன் உள்ள இருந்து வெளியில வாராங்க. ரெண்டு கூட்டத்தையும் அவர் பொன்னால் அலங்கரித்தார். நீங்கள் அடுப்பின் அடியில் கிடந்தவர்களாய் இருந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகளைப் போல, பொன்னால் அலங்கரிக்கப்பட்ட புறாவின் ரெக்கைகளைப் போல ஒரு அபிஷேகத்தை, ஒரு புறம்பான மகிமை, ஒரு உள்ளான மகிமை நல்லா ரிசீவ். தேவ பிள்ளைகள் வெறுங்கையோடு இருக்க மாட்டார்கள். அலங்கோலமாய் இருக்க மாட்டார்கள், அலங்காரமாய் இருப்பார்கள். நம்ம ரெண்டையும் எடுக்கிறோம். பிரைஸ் காட். கேட்டதை பார்க்கலும் கேளாததை அதிகமாக. அவங்க அந்த நகையெல்லாம் போட்டிருக்கும் போது எப்படி இருக்கும்? ஆண்டவர்கிட்ட கேட்கவே இல்லைப்பா, இப்படி அள்ளி அள்ளி என்ன பண்ணிட்டாரு, எந்த அளவுக்கு கொடுத்தாரு தெரியுங்களா? இவங்களை ஆசரிப்பு கூடாரம் கட்டும்போது ஃபர்ஸ்ட் காணிக்க என்ன காணிக்க தான்? பொண்ணு தான். பிரைஸ் காட். கொண்டு வாங்கன்னு சொன்னப்போ ஐயோ இதையா கொடுக்க அப்படிலாம் அவங்க நினைக்கல. போதும்னு சொல்ற அளவுக்கு கொண்டு வந்தாங்களாம், கையை தட்டி. அப்படின்னா அர்த்தம் என்ன தெரியுமா? ஆண்டவர் அவங்களுக்கு போடுறதுக்கும் கொடுத்தாரு, ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுறதுக்கும் கொடுத்தார். நான் சொல்றேங்க, நீங்களும் அலங்காரமா இருப்பீங்க, தேவனுடைய ஆலயமும் அலங்காரமாய் இருக்கும். பிரைஸ் காட். ஏன்னா வெறும் நம்மளை மட்டும் அலங்காரப்படுத்திட்டு சபையை அலங்கோலமா என்ன பண்ணிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. நாமும் அலங்காரமா இருப்போம், தேவனுடைய சபையும் அலங்காரமா இருக்கும்.